ஃபெனுக்ரிக் சீட்ஸ் நம் அனைவரின் வீட்டின் சமையலறையிலும் தவறாமல் இடம் பிடித்திருக்கக்கூடியது இந்த வெந்தயம். கிரேக்கர் காலம் முதல் தற்போது வரைக்கும் சமையலில் மணமுட்டியாக மட்டும் இல்லாமல் சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகள்ல மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த வெந்தயம். நம் வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிடும் போது நவீன வாழ்க்கை முறையினால் உண்டாகக்கூடிய சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அதிக உடல் பருமன் என சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த வெந்தயம். இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வெந்தயத்தை தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, செரிமான பிரச்சனைகளை குணமாக்கும். டம்மி இஷ்யூன்னு சொல்லக்கூடிய வயிற்று வலி, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது வெந்தயம். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நேச்சுரல் ஆன்டாசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக நிறைந்திருக்கு. இது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை சமநிலைப்படுத்துவதோடு அஜீரணம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளையும் எளிதில் குணமாக்கும். அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர அன்றைய நாள் முழுவதுமே வயிறு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறத பார்க்கலாம். நம்பர் 2, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். டைப் 2 சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது வெந்தயம். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கு. இது நாம் சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையாக மாறும் வேகத்தை குறைக்கும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வெந்தயம். மேலும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி என்னும் இன்சுலின் வேலை செய்யும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது இந்த வெந்தயம். சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க 3 ஸ்பூன் வெந்தயத்தை முந்தின நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலை ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் 1 ஸ்பூன் ஊறிய வெந்தயத்தை சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்பர் 3, கொலஸ்ட்ரால் அளவுகளை சீராக்கும். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா கெலக்ட்ரோமனன் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கு. இது வயிற்றில் ஒரு ஜெல் போல படிந்து கொழுப்புகள் இரத்தத்தில் சேருவதை தடுக்கும். இதன் மூலமாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்க உதவி செய்யக்கூடியது இந்த வெந்தயம். இரத்தத்துல அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் இந்த ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் அளவுகள் நன்கு குறையும். நம்பர் 4, மலச்சிக்கலை தடுக்கும். மலச்சிக்கல் உண்டாவதற்கு முக்கியமான காரணம் சாப்பிடும் உணவில் போதிய நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியமான காரணம். இந்த இரண்டையும் சரி செய்யும் ஆற்றல் இந்த ஊற வைத்த வெந்தயத்திற்கு உண்டு. 100 கிராம் வெந்தயத்துல பாத்தீங்கன்னா 24.6 கிராம் டயட்ரி ஃபைபர் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த நார்ச்சத்துக்கள் மலக்குடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி மலக்கழிவுகளை எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் உண்டாவதும் தடுக்கப்படும். நம்பர் 5, தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் பலரும் தாய்ப்பால் சுரப்பு குறைவினால் அவதிப்படுவதுண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது வெந்தயம். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா டயோசினின் எனும் எலக்ட்ரோமனன் ப்ராப்பர்ட்டி நல்ல அளவுல இருக்கு. இது தாய்ப்பால் சுரப்புக்கு காரணமான புரோலாக்டின் ஹார்மோனை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக தாய்ப்பால் சுரப்பை நன்கு அதிகரிக்கக்கூடியது இந்த வெந்தயம். இது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் அவசியமான அயன், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இது நல்ல அளவுல இருக்கு. தாய்ப்பால் சுரப்பு குறைவா இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். நம்பர் 6, உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு மிகவும் நல்லது வெந்தயம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடும் போது அதிக உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியாது. கலோரிகள் அளவும் குறையும். சாப்பிடக்கூடிய கலோரிகள் குறைகிறதன் மூலமாக படிப்படியாக உடல் எடையை குறைக்கவும் உதவியாக இருக்கிறது இந்த வெந்தயம். இது மட்டும் இல்லாமல் ஃபேட் மெட்டபாலிசத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு. இதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைப்பதோடு உடல் எடையும் நன்கு குறைக்கக்கூடியது இந்த வெந்தயம். நம்பர் 7, மாரடைப்பு வராமல் தடுக்கும். ஹார்ட் அட்டாக் என்னும் மாரடைப்பு
உண்டாவதற்கு முக்கியமான காரணம் இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளின் அளவு அதிகமாக இருப்பதும் இந்த கொழுப்புகள் இரத்த குழாய்கள்ல அடைப்பை உண்டாக்குவதுமே முக்கியமான காரணம். இந்த இரண்டையும் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த ஊற வைத்த வெந்தயத்திற்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்கள்ல இன்ஃப்ளமேஷன் உண்டாவதை தடுப்பதோடு கொழுப்புகள் படிவதையும் தடுக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு உண்டாவதற்கான வாய்ப்பினை பல மடங்கு தடுக்கக்கூடியது இந்த ஊற வைத்த வெந்தயம். நம்பர் 8, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான வைட்டமின் சி, அயன், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நல்ல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்தது இந்த வெந்தயம். மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் கட் ஃப்ளோரா என்னும் கட்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாக்களை அதிகரிக்கும். இதன் மூலமாக கட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆவதோடு ஓவராலா நோய் எதிர்ப்பு சக்தியும் நன்கு அதிகரிக்கக்கூடியது இந்த வெந்தயம். ஸோ அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க கூட தினசரி இந்த ஊற வைத்த வெந்தயத்தை எடுத்துக்கிறது மூலமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். நம்பர் 9, சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சருமம் மற்றும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது வெந்தயம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் காரணமா பாத்தீங்கன்னா முகப்பருக்கள் உண்டாவதை தடுக்கும். தலையில் பொடுகு பிரச்சனைகள் உண்டாவது தடுப்பதோடு பொடுகு தொல்லையும் நீக்கும் ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு. மேலும் வெந்தயத்தை ஊற வைக்கும் போது அதில் உண்டாகக்கூடிய மிசிலேஜ் என்னும் வளவளப்பு தன்மை பார்த்தீங்கன்னா சருமத்தில் நல்ல மாய்ச்சராக வேலை செய்வதோடு சரும பொலிவையும் அதிகப்படுத்தும். மேலும் வெந்தயத்துல பார்த்தீங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான நிக்கோட்டினிக் ஆசிட் என்னும் நியாசின் சத்து நல்ல இருக்கு. இது சரும வளர்ச்சி அதிகப்படுத்துவதோடு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கும். சருமம் மற்றும் தலைமுடி சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் அதனை மைய அரைத்து முகம் மற்றும் தலைமுடியில் அப்ளை பண்றது மூலமாகவும் தலைமுடி மற்றும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் எளிதா பாதுகாக்கலாம். நம்பர் 10, மாதவிடாய் வலியை குறைக்கும். பெண்கள் பலரும் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் என்னும் மாதவிடாய் வலியினால் அவதிப்படுவதுண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது வெந்தயம். சீரற்ற மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு ஐசோஃப்ளோவைட்ஸ் என்னும் சத்து நிறைந்த மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதுண்டு. வெந்தயத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த ஐசோஃப்ளோவைட் சத்து நல்ல இருக்கு. இது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவி செய்வதோடு மாதவிடாய் வலியும் நன்கு குறைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம் வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி வீடியோல விரிவா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த்